கீழடி உட்பட 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை, தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. அதிமுக ஓட்டுகள் அனைத்தும் திமுகவுக்குத்தான் விழும், பொன்முடி கணிப்பு. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வரும் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், அக்கட்சியின் தலைமை அறிவிப்பு. பிரதமர் மோடியை கிண்டல் செய்வதே திராவிட மாடல், டாக்டர் தமிழிசை கண்டனம். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும், தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழக மீனவர்கள் 4 பேர் கைது, சிங்கள கடற்படை அட்டகாசத்திற்கு மத்திய அரசு முடிவு கட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். நீட் தேர்வில் பாஜக ஆளும் மாநிலங்களில் திட்டமிட்டு முறைகேடு நடத்தப்பட்டுள்ளது, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரசின் மிகப்பெரிய எதிரி யார் என்பதை முடிவு செய்வது அவசியம், ஆனி ராஜா விமர்சனம். பாபர் மசூதி இடிப்பை மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஓவைசி காட்டம். ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி. பீகாரில் கட்டப்பட்ட 7.89 கோடி மதிப்பிலான மேம்பாலம் திறக்கும் முன்பே இடிந்து விழுந்தது. அமெரிக்கா தென்கொரியா படைகள் கூட்டு ராணுவ பயிற்சி, வடகொரியாவின் ஏவுகணை சோதனை மிரட்டலுக்கு பதிலடி. டெல்லியில் ஏற்பட இருக்கும் வெப்ப அலை, ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். தமிழ்நாட்டில் தேனி, திண்டுக்கல், திருப்பூர் உட்பட 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.